இந்த மாதிரி இங்கே ஸ்கூல் 7:30 மணிக்கு கிளம்ப வேண்டியிருக்கு, 6:30 மணிக்கு அடுத்த உறவு ஓடலாம். பல பேர் வந்து சாப்பாடு அறுசுவை உணவுனா ஒன்லி டேஸ்டி ஃபுட்டுன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கோம். அப்படி கிடையாது. 6 சுவைக்கு பின்னாடியும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இனிப்பு சிறப்பானதான். இனிப்பு சுவை அப்படின்னா அது உடலை வளர்க்கும், திசுக்களை வளர்க்கும், எனர்ஜி கொடுக்கும். உப்பு பாக்கெட் ஒரே மாசத்துல காலியாகும். அதுக்கு சில பேர் சார் நான் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணேன் சார், ராக் சால்ட் யூஸ் பண்ணி எல்லாம் சோடியம் குளோரைடு தான்டா. அதுல எங்களுக்கு ஹிமாலயன் சால்ட்டை யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இருந்த ஒரு பெரிய மலையவே காணும். அநேகமா அது காசோட இருந்தாலும் குறைந்து கொண்டே வருது. கசப்பான உணவை பல பேர் சாப்பிட்றதில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரே கசப்பு பாவக்காய். அதையும் பல பேர் வீட்டுக்கு போனா சார் எங்க வீட்டுல பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஜாங்கிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சார். பாவக்கால வெள்ளத்தை போட்டு எண்ணெயை போட்டு வதக்கி அதை அப்படியே ஆக்கி வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு அப்படின்னு கதை விடுவாங்க. அப்படி பண்ணேன்னு சொல்லி கொடுத்து அந்த பாவக்காயை பண்ணுறது. அதுல பாவக்காயும் செத்து போயிடும், நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும். பாவக்காய் சொல்ல ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு சொன்னா மறைக்க முடியாது. உலகத்திலேயே கடைசி கசப்பு அங்கிள் அப்படின்னா, அதுக்கு கஷாயம் காய்ச்சலுக்கு கொடுத்த உடனே அங்கிள் ஏன் குடிக்கீங்க, கடைசி கசப்பு. அது அழகா இருந்தது, கவித்துவமாக இருந்தது எனக்கு. அவ்வளவு கசப்பு அது. ஆனா அதுதான் மருத்துவத்தில் அதுல இருக்கக்கூடிய பானிகுலேட் AB அந்த ஆல்கலாய்டு வந்து அவ்வளவு கசப்பை தரக்கூடியது. ஆண்ட்ரோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. நீங்க 637 க்ளோசிவ் அப்படின்னா அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. அது எளிய உணவா இருக்கும். சக்கரை வியாதிக்காரனா நல்ல கோதுமை ரவை கிச்சடி எடுக்கலாம், இல்லை சிறுதானியத்துல உப்புமா மாதிரி எடுக்கலாம். சிறுதானியம் நல்லதுதானே அத்தனை பேர் கஞ்சியாக காய்ச்சிட்டு இருக்காங்க. கஞ்சியாக காய்ச்சிங்கன்னா அதுவும் கார்போஹைட்ரேட் ஏறதான் செய்யும். மகிழ்ச்சியா இருக்கும், மனம் மகிழ்வாகவும் நிறைவாகவும் வரும். மகிழ்ச்சிங்கிறது வந்து அதை பத்தி பேசுற அளவுக்கு பிலாசபி தெரிந்தவங்க கிடையாதுதான். பட் ஒரு மருத்துவராக நான் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உள்ள நலம் குறைந்தவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறாங்க. 30% 40%